ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஈவெண்ட்ஸ் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஈவெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எமோனேட்டட் ஸ்கின்னு. எனக்கு தெரிஞ்சு விண்டர்லேண்ட் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் எமோனேட்டட் 7 ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இது எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச காசு பிடுங்குற ஈவெண்ட்டு. இது நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒன்றுக்காவெல்லாம் லாஸ்ட்டில் போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டு தான் இது. இது ஜப்பான் சர்வருக்கே இந்த மாதிரி ஈவெண்ட் தான். அதுவே எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குற சர்வர் அது. அந்த சர்வருக்கே இந்த மாதிரினா நம்ம சர்வருக்கு கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டு கொடுத்தே ஆக. இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் காசு கொடுக்குற ஈவெண்ட்டாக தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மினி கன் அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க. எஸ்எம்ஜி கன். அதுவும் இதோட பவர் எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஆனால் இது ரேட் ஆஃப் ஃபயர் தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எஸ்எம்ஜி கன்று தான். இது எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ரேஞ்ச் கன்று. இது பிஸ்டலாக வர்றதோட இது ஒரு நார்மலாக ஒரு கன் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்எம்ஜி கன்னுன்ற போது அது அந்த மாதிரி தான் வரும். சரி பார்ப்போம். இது அஃபிஷியலாக சொன்ன நியூஸ் தான் இது. ஓகே, இது பார்க்க நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பேன் ஸ்கின் ஏற்கனவே வந்ததா இல்லை வரலையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு கரெக்டாக ஃபுல்லாக தெரியல. இது வரப்போகுதுன்ற மாதிரி இதையும் சொல்லியிருக்காங்க. வரலனா வரும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன். ஊங்காங்கோட வேறு ஏதாவது அந்த எலைட் வெர்ஷன் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஊங்காங்கெலாம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா அதுவே மொக்க கேரக்டரு, யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு இதை கொடுத்தோன்னே எனக்கு அதான் தோணுச்சு, என்னடா அது அப்படின்னு. ஆனால் இதோட பவர்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு பெட்டு அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மு. எந்த இதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா இதில் தான் பார்த்தேன். இதில் இப்படி பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. இதை பார்த்து நான் ஊங்காங்கோட எலைட்டான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க கிடையாதுன்னு. ஃபஸ்ட்டு அந்த மினி கன்று, நெக்ஸ்ட்டு இந்த அது மங்கி கேரக்டரு, மங்கி பெட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது வர பார்ப்போம். இங்கே தானே இருக்கும், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது என்னன்றது உங்களுக்கு தெரியுதா? இது இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் கொடுத்தாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க அது ஏப்ரல் ஃபுல் பண்ணோம். ஏப்ரல் 1ஆம் தேதி சொன்னனால ஏப்ரல் ஃபுல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்போ பொய்யானதா? அப்போ தான் தெரிஞ்சா இது பொய்யானதா அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஈவெண்ட், அதாவது ஈவெண்ட்டே வாயில் வருது. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஏதோ இது நல்லா தானடா இருக்குது, இதையும் விடலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு OB 25 வருமானது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்றது அது ஒரு இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு டைனோசர் பெட்டு. இந்த பெட்டு பார்க்கவே காமெடியாக இருக்குது. இந்த பெட்டு லீக்கர் சைட்லேருந்து வந்த ஒரு இமேஜ் தான். அதை அப்படியே எடுத்து இங்கே சொல்லிவிட்டேன். இது பார்த்திங்கன்னா இதோட பவர்லாம் எனக்கு எதுவும் ஃபுல்லாக தெரியல. ஆனால் இது லீக்கர் சைட்லேருந்து வந்தது, அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த பெட்டும் நல்லா தான் இருக்குது பார்க்க. ஆனால் இது எனக்கு கன்ஃபார்மாக வருமா அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் வரும். அது எப்போ வரும்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர். இதுக்கான பவர் என்னன்றது தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரப்போகுது. இது OB 25 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் தெரியுது. OB 25 வர மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு காமெடியான கார்ட்டூன் கேரக்டரு. இந்த கேரக்டர் எனக்கு ஃபுல்லாக எதுவும் தெரில. ஆனால் வரப்போகுதுன்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அது எனக்கு தெரில, நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஆலாக்கு பாய்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நோவோ பர்சோனகம் அப்படின்னு போட்டிருக்குதா. இதுக்கான அர்த்தம் நியூ கேரக்டராமா. இது இட்டாலியன் லாங்குவேஜில் போட்டிருக்கனால தெரில. அந்த ஒரு இமேஜ் இருந்துச்சு, அது போடலை போல். நான் அதை எடிட் பண்ணாமல் விட்டேன் போல். ஓகே, பரவாயில்ல. இந்த ஒரு கேரக்டர் வரப்போதான். ஆலாக்கு பாய்ன்னு சொல்லிட்டு வரப்போகுதுன்றாங்க. அது என்ன கேரக்டர்ன்றது எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு ஓகே, இது பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் காஸ்டியூம்னு நினைக்கிறேன். 2 காஸ்டியூம் வரப்போகுதுன்றாங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்சு OB 25 வரும்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மெயினாக ஒரு மேட்ருக்குள்ளே வந்துடுவோம். இந்த MP40. இது MP40 பார்க்க போக்கர் MP40 மாதிரியே இருக்குது அந்த டிசைன் பார்க்க. ஆனால் கலர் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த டோக்கன் வைக்கணுமாமா. இதுவும் காசு போடுங்கிற ஒரு இது தான். இது டோக்கன் வச்சாலே அவ்வளோதான் போச்சு.
ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்ம ட்ராகோ ஏகேக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பண்ணோம்மா. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நானும் அதை தெரிஞ்சுப்பேன், நெக்ஸ்ட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதான் சொல்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், பை பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.